ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு காலையிலே ஆற்றுலேருந்து கிளம்பி கழுவுத்தூர் வந்துட்டோம். இன்றைக்கி காலையில் ஒரு 8:30 மணிக்கெல்லாமே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வீட்டில் தண்ணி இல்லை, தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக சீக்கிரம் வந்துட்டோம். வந்த உடனே எதுவுமே பண்ணலை. ஃபஸ்ட்டு குடத்தையெல்லாம் வளக்கிட்டு குடிக்கிறதுக்கு தான் இப்போ தண்ணி ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கேன். தண்ணியை பிடிச்சிட்டு தான் மருந்து பாத்ரூம் வச்சும் அப்புறம் தண்ணி இல்லைன்னா அதனால தான் எனக்கு சீக்கிரம் வந்தாச்சு. நம்ம குடம் 3 குடமே நம்பல, 2 குடம் முடிஞ்சு 3ஆவது குடம் வச்சிருந்தேன். தண்ணி நின்றுடுச்சு. ஆமா, கரெக்டா நின்றுடுச்சு தண்ணி. குடிக்கிறதுக்கு பிடிச்சிட்டோம் எடுத்துக்கிறோம்மா. பாத்ரூமுக்கு பார்த்துக்குவோம். வேக்காவிலாம் தண்ணி போதா போட்டு விட்டுக்கலாம். ஏன் போர் இருக்கிறதே மறந்துட்டியா நீ? ஓ, போர் போட்டோம். டீ வேணுமா? அவங்க வீட்டில் டீ குடிக்கலை. அவங்க அப்போதான் எழுந்திரிச்சாங்க. நான் எழுந்திரிச்சு கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு கொஞ்சம் வேலை பார்த்து கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். நான் அவங்க டீ குடிக்கல, அதனால தான் இப்போ வந்தோடனே டீயை போடு. ஃபஸ்ட்டு வந்தோடனே தண்ணியை கொடுக்கணும்னா தண்ணி கொடுக்க மாதிரி. எனக்கு தண்ணியும் குடிக்கலன்னு பாருங்க. எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஃப்ரிட்ஜு சுத்தம் பண்ணலாம். நாங்கள் இதுதான் இருக்குது ஃப்ரிட்ஜு. ஒன்றும் ஜாமமும் இல்லை, சுத்தம் பண்ணவும் இல்லை. இப்படிதான் இருக்குது. இந்த அலங்கோலத்தில் இருக்குது எங்கள் வீடு. ஐயோவே, இந்த அலங்கோலத்தில் இருக்க வீடு கூட்டு வந்த வர தண்ணி வந்து அளந்து ஊற்றிடும் எனக்கு. அவங்களுக்கு எனக்கு ஒரு நாளாவது ஆசை அப்படியே 1 லிட்டர் பாலை வாங்கி அப்படியே தண்ணி ஊற்றா. நீங்கள் சொல்கிறீங்களா? ஆசைன்னு தான் சொன்னேன். அவசியம் இல்லை, நீங்கள் படுக்கூடாது. போங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஆசை. தூளை கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக 2 ஸ்பூன் போதும். போங்க, சாப்பிட்டு சர்க்கரையும் காலி ஆகிட்டா. அப்புறம் நாங்கள் அந்த மாதத்துக்குள்ளே தான் இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ இந்த மாதத்துக்கு இனிமேல் தான் வாங்கணும். நம்ம வீட்டில் வந்துட்டு இது போன மாதத்துக்கு வாங்கினது. இப்போ நாங்கள் தொடர்ந்து இங்கேயே டீ போட்டிருந்தோம்னா தீர்ந்துருக்கும். கொஞ்சம் விருந்தாடியெல்லாம் போனதுனால கொஞ்சம் சக்கரை மீதம் இருக்குது. இந்த மாதத்துக்கு நைட்டு எல்லாம் பண்ணது இருக்கு. அழுவையா 12 மணி இருக்குமாம்மா. அம்மா எங்க சொல்லி முடிக்கிறோம். அம்மா ஊசி போட, தம்பி அம்மாவும் ஆட்டோவில் வருவாங்க. அம்மா எங்க நைட்டு 12 மணிக்கு பூஜை பண்ணுறோம். சாய்பாபாவுக்கு வந்துட்டு இந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு ஏதாவது டைவர்ட் பண்ணணுமே, என்ன பண்ணுறது? சாய்பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுடா சாமிக்குன்னு சொல்லி அப்படியே அபிஷேகம் பண்ணி அப்படிதான் அதை நைட்டு அசமடக்கணும் பாருங்க. எங்கள் அம்மா திண்ணெல்லாம் பூசி விடுது. இனிமேல் அழுவாது பாப்பா, அழுவாதுன்னு திண்ணெல்லாம் பூசி விடுது. ஆனாலும் அதை அழுதுகிட்டே இருந்து ஒரு வழியாக அப்புறம் அப்படியே தூங்கிடுச்சு. தொட்டிலையும் படுக்க. அது என்ன காரணம்னா அதுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் தூங்கிட்டு தான். தூக்கம் வரலன்னு வச்சுங்க, ஏதாவது அலம்பு பண்ணுது. அதனால பகலில் தூங்க விடக்கூடாது. ஆமாம், நேற்று ஆனால் ரொம்ப நேரம் தூங்கிடுது. எங்க நம்ம எப்போ மதியானம் போன் அடிச்சா தூங்கிட்டு இருக்கேன்னு, சாயந்தரம் போன் அடிச்சா தூங்கிட்டு இருக்கேன்னு. அப்புறம் ஈவினிங் தான் ஒரு 6 மணியா போல எழும்பி இருக்கும் போல.
நல்ல தூக்கம் தான். ஆனால் நல்லா பாய்ஸ் டீ இப்போ நாங்கள் அது எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அழுகும். இப்போ எந்திரிச்சு அதோட டீ எல்லாம் குடிச்சிட்டு நல்லா விளையாண்டு நாங்கள் களை எடுக்க வரோன்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். வயலில் போய் நானும் அம்மாவும் களை எடுத்துட்டு உனக்கு சாயந்தரம் என்னென்ன வேணும்னா அதை லிஸ்ட்டு போட்டுச்சு எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அப்படி இப்படி தாசா பண்ணி விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். பகலில் மகிழ் இது இருக்கிறதுனால விளையாண்டுக்கிட்டு இருந்துக்குது. அந்த நைட்டுக்கு தான் ஒருத்தர் தேவை. ஸ்பெஷல் டைப்பாக தான் என்ன டேன்னு தெரியல. என்ன டேன்னு சொல்லுங்க. வீட்டை கூட்டி விட்றேன். எங்கள் வீட்டுக்காருக்கு பிஸ்கட் இல்லாமல் டீ குடிக்க மாட்டாங்க. அவங்க பிஸ்கட் வாங்க போகிறாங்களாம். நம்ம வீட்டை கூட்டி விட்டு பிஸ்கட் இல்லாமல் இல்லை, அதுதான் கொஞ்சம் ஒரு 10 மணி 12 மணிக்கு காலை சாப்பாடு. என்ன பண்ணுறது, லேட்டாக ஆகுறப்ப அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணும்ல. போய் பிஸ்கட் சாப்பிட்டு வந்துருங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு என்ன அந்த கவலை? ஏன்னா இந்த மாவு மாதிரி லேசாக குட்டும். அதுக்காக காலையிலேயே வந்து நான் எப்பவும் கூட்டுறப்போ ஒரு டச்சப் பண்ணிவிடும். இல்லைன்னா ரொம்ப டஸ்ட்டாக தெரியும். சரி, ஒருத்தவங்க உங்கள் வீடு டெஸ்ட்டுன்னா டெட்டியாவா இருக்கா? அழுக்கா இருக்கா? என்ன அழுக்கா இருக்கும்? பெயிண்ட் எல்லாம் எடுக்கும். பெயிண்ட் எல்லாம் வந்து ரொம்ப அழுக்கு பிடிச்சிருக்குனாங்களே. என்ன பெயிண்ட் அழுக்கு பிடிச்சிருக்கு? இது அந்த இதே தான் சொல்லுவோம். அது லேடிஸ் தான் அவங்க. ஆனால் இதே தான் இது கமெண்ட்டாக இதுதான். உங்கள் வீடு அழுக்கா இருக்கு, சுத்தம் பண்ணுங்க. என்ன அப்படி வச்சிருக்கீங்க? வீடியோ போடுறீங்களா? அப்படி பண்ணுறீங்க என்ன அழுக்கு? என்ன வெளியில் வந்து அழுக்கு. வெளிக்காரன் வந்து மழை பெய்து அந்த தண்ணி செவுத்துல போடுவோம், அது அழுக்கு வராதான் செய்யும். என்ன வேற ஏதாவது சொன்னால் பரவாயில்ல. சரி, நானும் கண்டு விட்டுறதில்ல. அது ஏதோ ஒரு இதில் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. எங்களுக்கு இவ்வளோதான் தெரிஞ்ச அளவுக்கு வச்சுருக்குறோம். என்னம்மா பண்ண போகிறீங்க? தண்ணி பாய்க்கிறீங்களா? ஆமாக்கா, வாடுது. வெயில் மழை வரும்னு பார்த்தோம். நேற்று கொஞ்சம் காயட்டுன்னு விட்டுருந்தோம். இப்போ செடியெல்லாம் வாடுதான். தண்ணி பாய்ச்சி விட்ருவோம். வாய்க்காவில் ஃபுல்லாக தண்ணி போட்டுச்சுன்னா திறந்து விடலாம். ஃபுல்லாகவும் தண்ணி போகலை. தண்ணி ஃபுல்லாக ஒன்றும் போகல. நாங்கள் ஃபிட் பண்ணி விட்டோம்னா தண்ணி ஓடும். பார்த்து கோயிலில் என்ன விசேஷம் தெரியல. இன்னைக்கு சிவன் கோயிலில் சிவன் கோயிலில் பாடுது. பார்த்து கொடுப்பாங்க. மோட்டரை போட்டு விட்டு வரீங்களா? ஃபுட்பால் உள்ளே இறக்கிட்டு வரணும். ஓ, மண் இல்லாமல்.
மண்ணில் அடிக்க போகிறாரு. இது மஞ்சள் கிழங்கு போட்டு விட்ருவோம். ஆமாம், போன வருஷம் உள்ளது இப்போ தான் துளுத்து வருது. மஞ்சள் கிழங்கு போட்டு விட்டு வந்துடும். இதெல்லாம் பாவக்காய் அவரைக்காய் எதுவும் துளுத்து வரல. கருவேப்பிலையை கட் பண்ணி விட சொன்னீங்க, முனையில் கட் பண்ணி விட்டு வச்சுருக்கோம், பார்ப்போம் அப்படின்னு. அம்மா, இப்போ என்ன பண்ணுறீங்க? உள்ள பூசு அடிச்சிருந்துச்சுன்னா அந்த தண்ணி இருக்குங்க, ஒரு அடிக்கு 1.5 அடி தண்ணி இருக்கு. அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு குச்சி வச்சு கட்டணுமா? குச்சி அடித்து வச்சுருக்கீங்களா ஆல்ரெடி? அது சரிதான். மேலே வரக்கூடாது இந்த புட்பால். ஓ, அது குச்சி இருக்குது, அந்த குச்சிக்குள்ளே கட்டி விட்றாங்க. ஏற்கனவே அடித்து வச்சுருக்காங்க குச்சி. இன்னைக்கு வீட்டுக்கு அங்கே போய்ட்டு வருவோம், பெரிய வீட்டுக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, பிள்ளைய வீட்டில் இருக்குங்க. பார்த்துட்டு சரத்துக்கிட்ட ஏதாவது செடியெல்லாம் வச்சுருக்காங்க, சரத்து வாங்கிட்டு வருவோம். அவ்வளோதான், ஓசை அதில் போட்டாச்சு. வரட்டும், போட்டு விட்டாங்க. சவுண்டு வருது, ஆனால் இன்னும் தண்ணி இல்லையே, காற்றும் இல்லை. ஊற்றி விட்டா தான் வருமாம்மா. அதான் இனிமேல் தண்ணி வந்துடும். வருது வாய்க்கா தண்ணி வருது. இது ஓசில் உள்ள தண்ணி வந்துட்டு அவ்வளோதான். அவ்வளோதான், இனிமேல் வர ஆரம்பிச்சிடுச்சு தண்ணி, நல்லா வந்துடும் இனிமேல். ஏமா ஏற மாட்டுது? கொஞ்சம் நேரம் ஆகுமா எப்போவுமே? ஓ, அவ்வளோதான், தண்ணி வந்துருச்சு. இப்போ நம்ம பாத்தியில் அப்படியே ஓட அப்படியே நம்ம வெட்டி விட்டுற வேண்டியதான். ஏற்கனவே பாத்தி வெட்டியிருக்கோம்ல, அதில் தண்ணி அப்படியே ஓடிடும். பைப்பு போட்டு கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு அப்புறம் விட்டுருவோம். கொஞ்சம் நனையட்டும், பார்த்துக்கோ. கொஞ்ச நேரம் ஓடட்டுங்க, இந்த சைடு தான் கொஞ்சம் நனையட்டும். நனைஞ்ச உடனே அப்படியே மொண்டு அதில் ஊற்றிடுவோம். அங்கேருந்து தண்ணி நல்லா ஊற்ற ஆரம்பிக்கட்டும். இது வெட்டி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா தண்ணி நல்லா ஒடியாரும்.
இந்த பக்கத்தில் சுத்தம் பண்ணாதான் அம்மா வருதா? ஒரு ஆளுக்கு 2 பேரும் நிற்கணும், சுத்தம் பண்ணிட்டு. அப்படியே இழுத்துக்கிட்டே போங்க நேராக. இது நாயை பூந்துட்டு வரும் அதில். நாயே பொறுத்து வரும், எப்படி வருது வரும். நேக்கா வந்துடும். இது மாதிரி பண்ணிவிட்டோம்னா தண்ணி நல்லா ஓடிடும். பார்த்து தூதுவளை முள். அப்படியே வச்சு விட்டோம்னா தண்ணி ஓடி வந்துடுங்க. இந்த இதை மேலோடி கட் பண்ணி விட்டுறீங்களா? எடுத்துட்டார். இந்த பக்கத்தை அடைச்சி விடுங்களேன். இந்த பக்கத்தை இதுங்கெல்லாம் தண்ணி இதையெல்லாம் அப்படி அடைச்சி விடுங்க, நேராக ஓடட்டும். இந்த வரிசையாக ஒரு 4 பார்த்திருக்கலாமா? 4 அடைச்சி விடுங்களேன். தண்ணி இதில் பள்ளங்கிறதுனால இதில் தான் போய் நின்றுக்கும் முதல்ல. ஏதாவது தண்ணி கடந்து இன்னும் காயலையில் அங்கே ஓடட்டும். களியாக இருக்கு. எல்லாம் நல்லா முளைச்சிருச்சு செடியெல்லாம். தண்ணி ஓடியாந்துச்சுனாமா அப்படியே கப்பை வச்சு முண்டு ஊற்றி விட்டுறலாம் நம்ம. அப்படியே அந்த பாதி தூரம் வந்துட்டுனா அந்த ஒரு பத்தி மட்டும் அடங்க. லாஸ்ட்டு பத்தி இந்த இதில் தண்ணி நம்ம பாத்திரம் கழுவுற தண்ணி ஒடியாறதில்ல, அது வரைக்கும் ஈரம் இருக்குது நல்லா. தண்ணி அப்படியே கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் அப்படியே பாஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. வாங்க பார்ப்போம். நேரமாகுமா? இது 1 மணி நேரம் ஆகிடுச்சு இவ்வளோ தூரம் வர்றதுக்கே. ஏற மாட்டுது மேலே. இந்த அளவு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. பாதி வந்துருக்கு, காவாசி வந்திருக்கு, இன்னும் முக்கால்வாசி இருக்குது. சரி ஓசை போட்டு பிடிச்சி விட்றோம் பிடிங்க. ஏன்னா இந்த பக்கம் ஈரப்பதம் இருக்குமா, அந்த மேட்டுக்கு தான் எல்லாம் காயுது. இந்த பக்கம்தான் ஓசை மாட்டி விடுங்க, அப்படி பிடிச்சிக்கிட்டு வந்துடலாம். அப்படி பிடிச்சி செடிக்கெல்லாம் ஊற்றிட்டு வர வேண்டியதான். அப்படி எல்லாத்துக்கும் இந்த சைடு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டோம். இன்னும் 2 பேருமே ஊற்றிட்டு முடிஞ்சிருச்சு.
நம்ம காலையில் வந்துட்டு கெழுவத்தூர் வந்தோம், ஆர்ச்சிலேருந்து வந்து இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிட்டோம். மறுபடியும் நம்ம டீ போச்சு காலையில் பாய்ச்சோம்ல, திரும்ப எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஃபுல்லாகவே பாய்ச்சிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் ஈரம் இருந்தால் தான் செடிக்கு நல்லா இருக்கட்டும். ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல் டே அந்த வேலை தான், தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு மதியம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு ரிட்டன் ஆர்ச்சி போகிறோம். என்னமோ தோட்டத்து வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போகிற மாதிரி காலையில் வர்றது இங்கே உள்ள வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்பி போகிறது, இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்னைக்கு பிரியாவை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. பிரியா வீட்டுக்கு ஒரு 3 மணி போல் தான் வந்தாங்க. போயிட்டு பார்த்துட்டு இன்றைக்கி வீட்டுக்கு நாங்கள் ஒரு 7 மணிக்கெலாம் வந்துடுவேன் நான் இன்றைக்கி. ஆனால் வாங்க அன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் எப்படியெல்லாம் தண்ணி பாய்ச்சோங்கிறது தான் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரே தான் இப்போ தான் ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஒரே தான் கார்டனே இதே தோட்டத்தை காமிக்கிறது போர் அடிக்குதான், அதனால் இனிமேல் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு கார்டன் வீடியோ வராது. செடியெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு எப்படி இருக்குது என்னங்கிறது அப்டேட் கொடுப்போம். நம்ம அடுத்து நம்ம ரெகுலர் அப்படி கிடையாது. நம்ம அது மட்டுமே போடலையே, அந்த அமலா வில்லேஜ் ஃபுட்டில் வந்து நம்ம ரொட்டீன் ஒர்க்கும் போடுறோம். இது இது ஆமாம், இது வந்து யாராச்சும் ஒருத்தர் 2 பேருக்கும் பிடிக்காம இருக்கலாம். இன்னும் நிறைய பேர் இது கேட்குறாங்களே. ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சாச்சு, லாஸ்ட் வரைக்கும் தண்ணி கொண்டு வந்தாச்சு. ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சாச்சு இது வரைக்கும். அமுதன் பாய்.